அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு தேவையான காரமான வித்தியாசமான ஒரு குடமிளகா சட்னி இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். குடமிளகா சட்னி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குடமிளகாவையும் தக்காளியவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வைக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பு கலர் மாறினதும் 2 வத்தல் சேர்த்து அதையும் லேசாக வதக்குறேன். இந்த வத்தல் லேசாக வதங்கினதும் 2 வத்தலையும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லேசாக கமர ஆரம்பிச்சிடும், இன்னொன்று வதக்குன்னு போயிடும். அதனால் அதை நான் மொறுமொறுப்புலேயே எடுத்து வச்சுக்கிறேன் 2 வத்தலையும். அதுக்கு பிறகு நான் பொடியாக கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்து லேசாக வதக்குறேன். நம்ம வதக்குறது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த குடமிளகாயை. இந்த குடமிளகாய் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்குறோம். பாருங்கள், ரெண்டும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அடுப்பை கொஞ்சம் மீடியமே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம ஆற விட்றோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுக்கோம். இப்போ இதை நம்ம தாளித்து எடுக்கிறோம். அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வைக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து நான் அந்த சட்னியில் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்பவும் சுவையான குடமிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த குடமிளகா சட்னியை நம்ம இட்லிக்கு தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.